வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் உலகில் எங்கு இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து தண்டிப்போம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை. சென்னையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வாக்காளர் உதவி மையங்கள் இன்று முதல் செயல்படும். மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் அறிவிப்பு. ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விவகாரம் இந்தியா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும் என மத்திய அரசு அறிவிப்பு. ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதிக்கும் என அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு எதிராக இரும்பு கரம் கொண்டு போரிடுகிறார் என குடியரசுக் கட்சி ஜெனட் சபை எம்பி புகழாரம். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லி குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் உலகில் எங்கு இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து தண்டிப்போம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லி செங்கோட்டையில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் 24 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரித்து வருகின்ற நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய சிலரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் ஹரியானாவில் நடைபெற்ற வடக்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். தொடர்ந்து கூட்டத்தில் அமைச்சர் அமித்ஷா பேசியபோது டெல்லி கார் குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட குற்றவாளிகள் உலகில் எங்கு இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்வோம் என்று தெரிவித்தார். பின்னர் அவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை நம் நாட்டில் இதுபோன்ற தாக்குதல் யாரும் நினைத்து பார்க்க கூட துணியக்கூடாது என்ற செய்தியை உலகுக்கு காட்டும் அளவிற்கு தண்டனை இருக்கும் என தெரிவித்தார். சென்னையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி இன்று முதல் 8 நாட்கள் வரை வாக்காளர் உதவி மையங்கள் செயல்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் அறிவித்துள்ளார். சென்னையில் உள்ள மொத்தம் 947 வாக்குச்சாவடி மையங்களிலும் இன்று முதல் வருகின்ற 25ஆம் தேதி வரை வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் உதவி மையங்கள் செயல்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் அறிவித்தார். இதில் வாக்காளர்களின் கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வதற்கும் வாக்காளர்களுக்கு உதவும் வகையிலும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வாக்காளர் உதவி மையங்கள் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்காளர்களுக்கான சேவைகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். வங்காளதேச அரசு ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வங்காளதேசத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். இதைத் தொடர்ந்து வங்காளதேசத்தில் பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு பதவியேற்றது. புதிய அரசு அமைந்ததும் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக உயிர் மாய்க்கம் செயல், ஊழல் உள்ளிட்ட ஏராளமான வழக்கு பதிவு செய்யப்பட்டனர். இந்த குற்றச்சாட்டினை ஷேக் ஹசீனா மறுத்து வந்தார். இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் ஷேக் ஹசீனா குற்றவாளி என அறிவித்து மரண தண்டனை அளித்து உத்தரவிட்டனர். இதற்கிடையே இந்தியா வங்கதேச இடையிலான நாடு கடத்தல் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என இந்திய அரசை வங்கதேசம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தொடர்பாக வங்கதேச சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அறிவித்த தீர்ப்பை இந்தியா கவனத்தில் கொண்டுள்ளது என்றும் வங்கதேச மக்களின் நலன்களுக்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து அமைதி, ஜனநாயகம் மற்றும் ஸ்திரத்தன்மை ஆகியவை வலியுறுத்தி இந்தியா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை பாரபட்சம் பார்க்காமல் மேற்கொள்ளும் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் எந்த நாடாக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படும் என மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் பத்திரிகையாளர்களிடம் பேசியபோது குடியரசுக் கட்சியினர் செனட் சபையில் பொருளாதார தடைகளுக்கான மசோதாக்களை தாக்கல் செய்து கொண்டே இருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் எந்த நாட்டின் மீதும் அமெரிக்கா பொருளாதார தடைகளை பாரபட்சம் பார்க்காமல் மேற்கொள்ளும் என்றும் மேலும் இந்த பட்டியலில் ஈரானையும் சேர்க்க வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து குடியரசுக் கட்சி செனட் சபை எம்பி
லிண்ட்லே கிரகாம் பேசியபோது அதிபர் டிரம்பும் அவருடைய குழுவும் ரஷ்யாவுக்கு எதிராக இரும்பு கரம் கொண்டு போரிடுகிறார்கள் என்றும் இதன் மூலம் ரத்தாறு ஓடுவது நிறுத்தப்படும் என்றார். இதையடுத்து புதின் போர் எந்திரத்திற்கு கச்சா எண்ணெய் வாங்கி நிதியளிக்கும் சீனா, இந்தியா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் மீது விரைவில் பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். துபாய் விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படையின் அரங்கை பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத் திறந்து வைத்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் விமான கண்காட்சி நடைபெறுகிறது. இதில் இந்திய விமானப்படையின் அரங்கமும் இடம்பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத் கலந்து கொண்டு இந்திய விமானப்படை அரங்கத்தை திறந்து வைத்தார். அப்போது விமானப்படை துணை தளபதி நர்மதேஸ்வர் திவாரியும் உடன் இருந்தார். கண்காட்சி அரங்கில் பேசிய விமானப்படை துணை தளபதி நர்மதேஸ்வரி திவாரி இந்த கண்காட்சியில் தேஜஸ், சூரிய கிரகன், வான்சாக் குழுவினர் பங்கேற்றுள்ளதாக தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பெரிய ஏரியில் படர்ந்துள்ள ஆகாய தாமரையை அகற்றும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் விக்கிரவாண்டி பெரிய ஏரி 70 விழுக்காடு நீர் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்த ஏரியில் ஆகாய தாமரை படர்ந்து காணப்படுகிறது. ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவாவிடம் கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று ஆகாய தாமரையை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா தொடங்கி வைத்தார். கரூரில் ரூபாய் 27 லட்சம் மதிப்பீட்டில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி முடிவடைந்த வளர்ச்சி திட்டப் பணிகளை துவக்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தும் பணிகளை துவங்கி வைத்தார். கரூர் மாவட்டம் கடவூர் மேற்கு ஒன்றிய பகுதியான தரகம்பட்டியில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரியின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 11,75,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிழல் கூடையை கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து NRGES திட்டத்தின் கீழ் ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் சங்கி பூசாரிப்பட்டியில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய நியாய விலை கடையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பாலராஜபுரம் ஊராட்சியில் காமராஜ் பண்ணையில் ரூபாய் 5,91,000 மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியையும் துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மதுரையில் அகில இந்திய அளவிலான சரஸ் மேளாவை முன்னிட்டு மகளிர் சுய உதவி குழுவினர் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். மதுரை தமுக மைதானத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தும் சரஸ் மேளா நடத்தப்பட உள்ளது. இந்த ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடைபெற உள்ள சரஸ் மேளாவில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 200 அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன. அதன் ஒரு பகுதியாக மாபெரும் உணவு திருவிழாவும் இயற்கை முறையில் 30 உணவு அரங்குகளும் அமைய உள்ளது. இந்த நிலையில் சரஸ் மேளா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் கலந்து கொண்டு சரஸ் மேளா நிகழ்ச்சி குறித்த விலையில்லா பேருந்துகளை ஓட்டினார். மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். காஞ்சி மாநகரில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் திருக்கோவிலின் திருக்குடை நன்னீராட்டு விழாவை இந்து சம அறநிலையத்துறையினர் தமிழ் வழியில் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வீரத்தமிழர் முன்னணியினர் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். விழாவை செம்மொழியான தமிழ் வழியில்தான் நடத்திட வேண்டும் என வலியுறுத்தி வீரத்தமிழர் முன்னணியின் சார்பில் ஏராளமான இளைஞர்கள் ஒன்று திரண்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்தில் உள்ள இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் தமிழ் மொழியில்தான் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்த வேண்டும் எனவும் இதை இந்து அறநிலையத்துறை முறையாக பின்பற்றப்படுவதில்லை எனவும் தெரிவித்தனர். மனு அளித்த பின் வழக்கறிஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அசோக் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்து அறநிலையத்துறை பின்பற்றாவிட்டால் வீரத்தமிழர் முன்னணி இயக்கம், சிவனடியார்கள் மற்றும்
நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் காஞ்சிபுரம் மாநகரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் இதுகுறித்து நீதிமன்றத்தை நாடி மேல்முறையீடு செய்வோம் எனவும் அசோக் தெரிவித்தார். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மனோஜ்குமார் மற்றும் காஞ்சிபுரம் தொகுதி மாநில ஒருங்கிணைப்பாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மண்டே பெட்டிஷன் மனு கொடுக்க வந்திருக்கோம். என்னன்னா, காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் டிசம்பர் 8 அன்னைக்கு குடமுழுக்கு நடத்துறதா சொல்லியிருக்காங்க. குடமுழுக்கு அவங்க தமிழ்ல நடத்துறாங்களா என்னன்றது தெரியல. இதுக்கான பதில் எங்களுக்கு வரல. காஞ்சிபுரத்தில் பணியிடை நீக்கம் செய்த தொழிலாளர்களை மீண்டும் பணியமர்த்த கோரி போராட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 40 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். பணி நீக்கப்பட்ட 27 தொழிலாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்காமல் காலம் தாழ்த்தி வரும் நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கண்டித்து CITU செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் நடைபயண போராட்டம் நடத்தினர். அப்போது காவல்துறையினர் போராட்டக்காரர்களை தடுத்து கைது செய்ய முற்பட்டதால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து 32 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிறுநெசலூரில் முறைகேடு செய்தவரை மீண்டும் ஊராட்சி மன்ற செயலாளராக பணியமர்த்துவதை எதிர்த்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்த சிறுநெசலூரில் ஊராட்சி மன்ற செயலாளராக பணிபுரிந்த கதிர்வேல் முறைகேடு செய்துள்ளதாக கூறி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். வேறு ஊராட்சியில் பணி செய்து வந்த கதிர்வேலை மீண்டும் சிறுநெசலூரில் பணியமர்த்த அதிகாரிகள் முயன்று வருகின்றனர். இதனை கண்டித்து சிறுநெசலூர் பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தற்போதுள்ள ஊராட்சி செயலாளரை பணியில் தொடர வேண்டும் என்றும் கதிர்வேலை மீண்டும் ஊராட்சி செயலாளராக பணியமர்த்த கூடாது என்றும் கூறி வட்டார வளர்ச்சி அலுவலர் கொளஞ்சியிடம் மனு அளித்தனர். எதுவும் செய்யவில்லை, இருந்தாலும் அவர் எங்கள் ஊருக்கு தேவையில்லை. வேற எந்த கிளர்க்கு போட்டாலும் போடுங்க, எங்களுக்கு கதிர்வேல் கிளர்க்கு எங்கள் ஊருக்கு தேவையில்லை. எங்களை பூரா அடிமையாக்கி எங்களுக்கு நல்லது செய்ய மாட்டேங்கிறாப்புல. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிடும் வழக்கறிஞர் பாலமுருகன் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஆதரவு திரட்டினார். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பாலமுருகன் போட்டியிட உள்ளார். இந்நிலையில் அவர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நீதிமன்ற வழக்கறிஞர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அப்போது பொன்னேரி வழக்கறிஞர்கள் சார்பில் சால்வை அணிவித்து மலர் மாலை பணமாலை அணிவித்து வாழ்த்தி ஆதரவு தெரிவித்தனர். இதில் மதன், ஜெய் கணேஷ், திருமலை, கார்த்திக், மெதுர் ரமேஷ், காட்டாவூர் பாஸ்கர், கோளூர் கோதண்டம், சோழவரம் ஒன்றிய அதிமுக துணை செயலாளர் சம்பத் ஆகியோர் உடன் இருந்தனர். தூத்துக்குடியில் அடகு வைத்த 1.5 கிலோ தங்க நகைகளை அடகு கடை உரிமையாளரிடமிருந்து மீட்டு தர கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தான்குளத்தைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் ஏரலில் லட்சுமி பைனான்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவர் தன் அடகு கடையில் நகை அடகு வைத்தால் வட்டையில்லா கடன் தரப்படும் என கூறி விளம்பரம் செய்துள்ளார். இதை நம்பிய பொதுமக்கள் தங்கள் நகைகளை கொண்டு போய் அந்த கடையில் அடகு வைத்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் அடகு வைத்த நகைகளை மீட்க சென்றுள்ளனர். சிவசுப்பிரமணியன் அடகு வைத்தவர்களுக்கு நகைகளை திருப்பி தராமல் ஏமாற்றி வந்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நகைக்கடை உரிமையாளர் சிவசுப்பிரமணியன், அவர் தாய் கனகவள்ளி ஆகியோர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் ஊர் மக்களை அவரை பிடித்து காவல் கண்காணிப்பாளரிடம் ஒப்படைத்தனர். ஆனாலும் காவல்துறையினர் நகைகளை மீட்டு தர நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் அந்த ஊரைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் நகையை மீட்டு தர கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் நகை அடகு வைக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு 100 ரூபாய் வட்டி, நீங்கள் அது எங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்லி மக்கள்கிட்ட கேட்டாங்க. கேட்டோன்னே நாங்கள் எல்லாரும் கூட நகை கொண்டு அடகு வச்சோம். மதுரை எம்மையிலும் நம்மை தருவார் கோவிலில் நடைபெற்ற 1008 சங்காபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மதுரை மேலமாசி வீதி இம்மையிலும் நம்மை தருவார் கோவிலில்
பிரதோஷ கார்த்திகை திங்கட்கிழமை ஆகியவற்றையொட்டி 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. கொடிமரம் அருகில் உள்ள நந்தி மண்டபத்தில் 1008 சங்குகளில் லிங்க வடிவில் அடுக்கி வைக்கப்பட்டு அவற்றில் புனித நீர் ஊற்றப்பட்டது. ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டனர். இதனையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் குடங்களை கொண்டும் பூஜையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சங்குகளில் இருந்த புனித நீரை கொண்டும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். குற்றாலத்தில் ஐயப்பன் பக்தர்களும் சுமங்கலி பூஜைக்காக ஆயிரக்கணக்கில் பெண்களும் குவிந்ததால் அதிகாலை முதலே அருவிக்கரை பரபரப்பாக காணப்பட்டது. கார்த்திகை முதல் நாளில் சபரிமலை செல்லும் ஐயப்பன் பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை துவங்குவதற்காக அதிகாலையில் குற்றால அருவியில் குவிந்தனர். இதேபோன்று கார்த்திகை முதல் சோமவாரம் என்பதால் குற்றாலத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் சுமங்கலி பூஜைக்காக திரண்டனர். இந்நிலையில் ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் திரண்டதால் ஆண்கள் குளிக்கும் பகுதியில் ஆண்களை சிறிது நேரம் குளிக்க அனுமதி விட்டு பிறகு அவர்களை வெளியேற்றிவிட்டு அங்கு பெண்கள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். குற்றால நாதர் கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் தங்களது குருசாமி குமார் மூலம் மாலை அணிவித்து விரதத்தை துவங்கினர். அருவிக்கரையில் கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்பட்டதால் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகில் திருமணத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய பெண்ணிடம் 3 பவுன் நகை பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றத்தை அடுத்த பசுமலை மூட்டா காலனியில் வசித்து வரும் பாரதிதாசனின் மனைவி பத்மாவதி என்பவர் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்றுவிட்டு 3 மணி அளவில் வீட்டிற்கு சென்றபோது ஹெல்மெட் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பத்மாவதியிடம் செயினை பறிக்க முயற்சித்த போது அவர்களை தடுத்த பத்மாவதி கீழே விழுந்துவிட்டார். அப்போது மர்ம நபர்கள் பத்மாவதி கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் தங்க நகையை பறித்து கொண்டு ஓடியபோது அதில் இருந்த டாலர் மட்டும் கீழே விழுந்துவிட்டது. உடனே பத்மாவதி கூச்சலிட்டதும் அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து திருடர்களை பிடித்ததும் சட்டையை கலற்றிவிட்டு அவர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்றனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பரங்குன்றம் காவல் நிலைய ஆய்வாளர் இளவேணி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செஞ்சிவள்ளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திமுக ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் மலர்விழி அண்ணாதுரை ராஜினாமா செய்தார். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஒன்றிய குழு துணை பெருந்தலைவராக மலர்விழி அண்ணாதுரை பொறுப்பு வகித்து வரும் நிலையில் வல்லம் ஒன்றிய அலுவலகத்தில் காலியாக உள்ள இரவு காவலர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு கடந்த 25/10/2025 வெளியிடப்பட்டது. அதன் பின்னர் விண்ணப்பதாரர்களின் தகுதியின் அடிப்படையில் மாவட்ட அலுவலர் மூலமாக பரிசீலனை செய்யப்பட்டு 13/11/2025 அன்று நேர்முக தேர்வு மற்றும் நியமனம் செய்தனர். நியமனத்தை ஒன்றிய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமதாஸ் ஆகியோர் இருவர் மட்டுமே நேர்காணல் செய்து பணி நியமனத்திற்கு முடிவு செய்யப்பட்டு பணி நியமன ஆணையை வட்டார வளர்ச்சி ராமதாஸ், ஒன்றிய குழு பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் ஆகியோரால் வழங்கப்பட்டது. அப்போது துணை பெருந்தலைவரின் கையொப்பம் இல்லாமலும் தனக்கு தகவல் தெரிவிக்காமல் சட்டத்திற்கும் விதிமுறைக்கும் முரணாக நடைபெற்றதாக கூறி துணை பெருந்தலைவர் பதவி வகித்து வந்த மலர்விழி அண்ணாதுரை ராஜினாமா செய்வதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமதாஸிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். திமுக ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராஜினாமா செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அதையே ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 19, 20 ஆகிய 2 நாட்களிலும் மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 21ஆம் தேதி மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கனமழையின் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். டெல்லி கார் குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் உலகில் எங்கு இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து தண்டிப்போம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை.
சென்னையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வாக்காளர் உதவி மையங்கள் இன்று முதல் செயல்படும். மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் அறிவிப்பு. ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விவகாரம் இந்தியா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும் என மத்திய அரசு அறிவிப்பு. ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதிக்கும் என அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு எதிராக இரும்பு கரம் கொண்டு போரிடுகிறார் என குடியரசுக் கட்சி ஜெனட் சபை எம்பி புகழாரம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.